சினிமா வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு தடவை தான் கோபப்பட்டு இந்த மீசையை எடுத்துட்டு நான் நடிக்கலை, இதோட என் சீனை முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். போய் எல்லோருமே வந்து ஐயோ ஒரு யானை குதிரைங்க சிங்கம் புலிங்கன்னா எப்படி அது? நாங்கள் இளைஞராக இருந்து தான் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வரோம். ஸோ எங்களுக்கும் அந்த வேகம் இருக்குது, விவேகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. டே மாமச்சண்டது இப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் நல்ல நண்பர்கள், அதை சொல்லு. ஆனானப்பட்ட எங்கள் நான் சூப்பர் ஸ்டார் இவ அப்படின்னு ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ரஜினி சாரியே முத்து படத்துலலாம் நான் டாய் முத்த அப்படி தான் கூப்பிடுவேன். நோ சான்ஸ்ன்னு பாராட்டுறியா இல்லை சினிமாவில் எடுத்தது சான்ஸே இல்லைன்னு சொல்கிறியா, என்னடா இதுன்னு. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு, உலக அளவில் எங்கே இருந்தாலும் இதை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு, அவங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி வணங்குகிறேன். ராதாரவி. இந்த பிசாசு படத்தில் ஃபஸ்ட்டு நான் வந்து அதுக்கு முன்னாடி 2 படத்தை பூஜைக்கு போனேன், அப்புறம் கேசட் வெளியீட்டு விழாவுக்கு போனேன். அப்போல்லாம் அவன் வந்து மிஸ்கின் பார்த்து சொல்லுவேன், இயக்குனர் மிஸ்கின்க்கு மயக்க பிடிச்சி பேசுவேன், இங்கே யார் தமிழ் ஆளுங்களை யூஸ் பண்ணுறீங்கலாம் சொல்லியிருக்கேன் நான். அதே மாதிரி அவர் வந்து சிலது சொல்லியிருக்கார், சில பேர் கிடைக்கலன்றதுனால நானே அந்த வேஷம் போட்டேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் தானே அவங்க கூப்பிடவே மாட்டீங்களேலாம் சொல்லிவிட்டேன். அதனால் அவர் என்ன செஞ்சார்னா, நான் வச்சுட்டு நல்ல ரோல் இருந்தால் கூப்பிடுவேன்னு சொல்லுவார். பொதுவாக எல்லோரும் சொல்கிற ஒரு வார்த்தை தானே அதுன்னு விட்டுட்டேன். ஆனால் மிஸ்கின் சொன்னது வந்து பொதுவான வார்த்தையே அல்ல. ஏன்னா அந்த படத்தில் அந்த கேரக்டர் நல்லா இருந்தது. 4-5 சீன் தான் மொத்தமே. பட் எனக்கு முதலே சொல்லிட்டார், இந்த பிசாசுன்ற ஒரு படம் எடுக்கிறேன், அதில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க சந்தோஷம்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் அங்கே வந்தவர் வந்து இந்த கெட்டப் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம பேசணும். அப்புறமா நான் வந்து ஃபுல்லாக ஷேவ் பண்ணிவிட்டு, மொட்டையாக முடிய ஷேவ் பண்ணிவிட்டு விக்கு வைக்கிறதுக்காக நான் ஒரு கெட்டப் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் ஒத்துக்கிட்டார், ஓகே சொன்னார். அப்புறமா மிஸ்கின் வந்து ஒரு வாட்டி வாங்கப்பா ஆஃபீஸுக்கு வாங்கப்பானா, நான் டெஃபினட்டாக வரேன், என் ஆஃபீஸுக்கு வரதில் தப்பே கிடையாது. நான் போனேன். அப்போ ஸ்கிரிப்ட் எடுத்து காமிச்சார். பார்த்தா டைலாக்லேருந்து எல்லாமே ரெடியாக்கி காமிச்சார் எனக்கு, என் ரோலுக்கு. அந்த சீனு அந்த 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 என்னுடைய மகளை தேடி போகிறது, அந்த சோஃபாலேருந்து கீழே விழுந்துட்டு போகிற சீனு ரொம்ப நல்லா இருந்தது. அது படிக்கும் போதே நமக்கு கண்ணில் தண்ணி வந்தது. ஐயோ ராதாரவி அவர் வெள்ளையானங்க, அவர் ரொம்ப பயங்கரங்கன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு, ஒத்து வர மாட்டாருன்னு அப்படின்னா. 295 படம் இப்படி ஒத்து வராமையாக நடிப்பான். அதனால் அதை சொல்லி அவர் வந்து என்னுடைய சினிமா வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு தடவை தான் கோபப்பட்டு இந்த மீசையை எடுத்துட்டு நான் நடிக்கலை, இதோட என் சீனை முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அது எதுலன்னா வாய்ப்பந்தல்ன்ற படம். அந்த படத்தில் சகோதரர் மோகன் தான் ஹீரோ. அவர் வாய்ப்பந்தல் போடுவார், தான் பெரிய பணக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். நான் ஒரு சாராயம் காய்ச்சிருவேன், என்னை வந்து அண்ணனாகவும் பெரிய கோடீஸ்வரங்கன்னு சொல்லி எங்களை காமிப்பார். எங்களை காமிக்கும் போது நான் அப்படி அவருக்கு ஒத்துழைச்சி நடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போது ஒரு சீனில் நானும் வில்லனும் ஃபைட் பண்ணுவேன், வில்லன் அடிச்சிடுவேன். அதனால் என்னையும் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் நான் ரிலீஸ் ஆகி வெளியே வந்து மோகன் சாரை தூக்கிட்டு போய் கட்டிடுவான் வில்லன், ஹீரோயினையும் ஹீரோவையும். அதை காப்பாற்றுறதுக்கு இந்த 4 பேர் போகணும் கதைப்படி. ராமநாராயண் சார் டைரக்ஷன். அப்போ வீனஸ் ஸ்டுடியோவில் என்ன ஆகிடுச்சுன்னா, ஐ திங்க் மோகன் ஃபீல் பண்ணிச்சு போல இருக்குது. எப்படின்னா இதில் ராதாரவி வந்து எல்லாருமே என்னை காப்பாற்றினா அப்புறம் ராதாரவி தாங்க ஹீரோ ஆகிடுவார் அப்படின்னு அவர் ஹீரோவுடைய ஃபீலிங் தானே, அது நல்ல விஷயம். அவங்களுடைய வளர்ச்சி தானே அவங்க பார்ப்பாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே என்கிட்ட வந்து டைரக்டர் ராமநாராயணன் எஸ்எஸ் சந்திரனும் நாங்கள் ரொம்ப நெருக்கன்றதுனால முள்ளமாக எடுத்து சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் எனக்கு முதல்ல சொன்னது அப்படி இல்லை, இப்படின்னு சொன்னீங்கன்னா தான் ஒத்துக்கிட்டேன். பரவாயில்ல சார், உங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளமே வேணாம் சார், என்ன தான் அங்கே அரெஸ்ட் பண்ணுறீங்கல்ல ஒரு சீனில் இதுக்கு முன்னாடி, அந்த அரெஸ்ட் பண்ணுறதோடு என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி மீசையை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதே வீனஸ் ஸ்டுடியோவில். இதுதான் என்னுடைய லைஃப்லேயே முதல் முறையாக மீசையை எடுத்துகிட்டு நடிக்க மாட்டேன் சார் சொல்லிட்டு வந்தது. இதை தவிர வேறு ஒரு நிகழ்ச்சியுமே எப்பவுமே கிடையாது. ஆனால் எதுக்கு என்னை பார்த்து பயப்படுறாங்கன்னா, நான் வந்து நிதர்சன உண்மையைத்தான் பேசுவேன். அதே மாதிரி கேரக்டரை விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆனானப்பட்ட நான்
சூப்பர் ஸ்டார் இவ அப்படின்னு ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ரஜினி சாரியே முத்து படத்துலலாம் நான் டாய் முத்த அப்படி தான் கூப்பிடுவேன். அதே மாதிரி என் மாமங்கிட்ட சொல்லும் போது அண்ணாமலையில் சொல்லுவேன், தம்பி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி, அந்த அண்ணாமலையாக நம்மளான்னு பார்த்துருவோம், அவன் கிடக்கிறான் சுண்டக்காப்ப இப்படி சொல்லுவேன். அவரையே கேரக்டர் படி அப்படி தான் பேசணும்னா பேசினேன். இதில் என்னமோ இப்படி சொன்னோன்னே அப்படியே விட்டுட்டேன். இதுக்கு போய் எல்லோருமே வந்து ஐயோ ஒரு யானை குதிரைங்க சிங்கம் புலிங்கன்னா எப்படி? அது சிங்கம் புலியே ரிங் மாஸ்டர் இப்படி கையை தூக்குனா உட்காருது சிங்கம் புலி. அது மாதிரி நமக்கு டைரக்டர் தானே ரிங் மாஸ்டர். அதே மாதிரி சகோதரர் விஜய், இந்த டைரக்டர் விஜய் இருக்காப்புல, இது எடுத்தார், சென்னைப்பட்டினம் எடுத்தார், அழகப்பண்ணனுடைய அவங்க பையன், மதராஸ்பட்டினம். அந்த தம்பி கூட எனக்கு ஃபோன் பண்ணி, அவன் வந்து எனக்கு சின்ன பிள்ளை, அவன் என் மாமன் மாதிரி அவன். விஜய் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லும் போதில்ல உண்மையிலே கண்ணில் அப்படியே ஒரு டியர்ஸ் வந்துருச்சு. ஏன்னா சின்ன பிள்ளை அவன் ரசிக்கிறான், பெரிய டைரக்டர் ஆகிட்டான் இப்போ. அந்த தம்பி வந்து பார்த்துட்டு அண்ணே பிரமாதம்ண்ணே ஆசம் என்ன அதில் ஒரு சாபக்கேடுனா இந்த படம் நடிச்சுட்டு வந்தோன்னே ஆங்கிலத்தில் எல்லோரும் அண்ணே ஆசம் நோ சான்ஸ்ண்ணே. நான் தான் சொன்னேன், அவங்ககிட்டையும் சொன்னேன், நோ சான்ஸ்னு பாராட்டுறியா இல்லை சினிமாவில் எடுத்தது சான்ஸே இல்லைன்னு சொல்கிறியா, என்னடா இதுன்னு. எல்லா பேப்பர்லேயுமே ஏக மனதாக நான் உண்மையிலே பத்திரிக்காரங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். பட் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் ஊருக்கெல்லாம் போகிற வேலை இருக்குது, எல்லாம் போயிட்டு வந்துட்டு டெஃபினட்டாக ஹோல் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒன்றுமே இல்லை, பேட்டி கிட்டிலாம் ஒன்றுமே கிடையாது, ஒன்லி நன்றி சொல்கிறதுக்கு தான். ஏன்னா ஒரு குமுதத்தில் எழுதியிருக்காங்க விமர்சனம் மொத்தமாக எழுதி கடைசி 3 லைன் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு விட்டார் ராதா ரவின்னு போட்டு முடிச்சிட்டாங்க. அவங்க லெவலுங்க அது எல்லாமே. யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் இவ்வளோ பெருசாக பண்ணுவாங்க அவ்வளோ பெருசாக பண்ணுவாங்கன்னு. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. நேபாளன்ற ஒரு படத்தில் ஒரு பையன் ரகு, ஐ திங்க் அவன் பேர், டிவி ஆர்டிஸ்ட்டு, அவன் போலீஸ் வேஷம் செஞ்சான், மிரட்டிட்டான் என்னெல்லாம். எங்கேந்திரா இவன் புட்டிச்சு செய்கிறான் இந்த வேலையை, இதை மாதிரி ஒன்று செய்யணுமே நம்ம அப்படின்னு நான் நினச்சது உண்டு. அவனை போய் பாராட்டினேன். அதே மாதிரி தான் கல்யாண அகதிகள்னு முதல் படம் நாசருக்கு, படம் பார்த்து மிரண்டுட்டேன், என்னடா இவன் பண்ணியிருக்கான் இந்த ஆள். எனக்கு தெரியும் நாசர், அதுக்கு முன்னாடி வென் வாஸ் ஒர்க்கிங்லேருந்து எனக்கு கொஞ்சம் தெரியும், பார்த்துருக்கேன். மிரண்டு போய் கேபி சார்கிட்ட போய் சொன்னேன், நான் சார் இது மாதிரி நல்ல வேஷம் எனக்கு கொடுக்குறத விட்டு இப்படி பண்ணுறீங்களா சார். சார் கேபி சார் வந்து சகோதரர் கமலஹாசன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார் பாலச்சந்தர் சார். அப்புறம் தான் அந்த படம் பண்ணேன், மன்மலீலை பண்ணேன். கேபி சார் வந்து என்ன சொன்னார், மன்மலீலை முடிஞ்சதுக்கப்புறம் 8 வருஷம் படம்லாம் சுமாரான படம். எங்கள் டிகே போஸ் சார் பண்ண படம், அதிலலாம் நடித்தேன். சின்னஞ்சிறு கிளியே, அப்புறமா பாபு மகாராஜ் டைரக்ட் பண்ண படம் தரையில் வாழ மீன்கள், அதை போன்ற ஒரு சில படங்களில் நடிச்சிட்டு இருந்தேன். அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது அப்புறமா திடீர்னு தண்ணீருக்கு என்னை கூப்பிட்டார் கேபி சார். என்னை முதல்ல விஜயகுமாரிமா பையன் ரவியை போட்டாங்க, அவனும் நமக்கு சகோதரன் தானே, அவன் நடிக்கிட்டான். பட் அவனுக்கு ஏதோ டேட் கிளாஷோ இல்லை ஏதோ உடல்நிலை சரியில்லாமல் ஆனதுனால என்னை கூப்பிட்டாங்க திருப்பி. என்னை கூப்பிடும்போது நான் சொன்னேன், என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டார். நான் ஏதோ கொஞ்சம் 2-3 படம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் லா காலேஜ் சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ, அதனால் படிச்சுட்டு இருக்கேன் சார். சே உன்னை சரியாக குட்டலடா, மோதிர கையில் குட்டலை போல இருக்குதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், குட்டினதெல்லாம் நல்ல மோதிர கை தான், சரியாக குட்டலைன்னு சொல்லுங்கள் என்ன யாருன்னு கேட்டார். நீங்கள் தானே மன்மலியில் என்ன அறிமுகப்படுத்துனீங்க தமிழ் படத்தில், நீங்கள் சரியாக குட்டலை, அதுக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அவர்கிட்டேருந்து வந்து ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கொண்டேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் கற்றுக்கிட்டேன். நான் சினிமாவில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுன்றத அவர் முதல் படத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. உறவுகள்ன்றது இப்போ சார் நான் சொல்கிறது, உறவுகள்ன்றது இந்த இப்போ எங்களை எதிர்த்து கேஸ் போட்டிருக்கான் பாருங்கள், அவன் சொல்கிறான் ராதா ரவியும் சரத்குமார் மாமச்சான்னு. அன்னைக்கு கூட யாரோ ஒரு நடிகை பேசும்போது சொல்லியிருக்கான்,
இந்த மாவு மச்சானுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க. மாவு மச்சான்றது இப்போடா எல்லாருக்கும் சொல்கிறதே. நான் அவன்கிட்ட சொன்னேன், நான் டே மாவு மச்சான்றது இப்போடா, அதுக்கு முன்னாடி நாங்கள் நல்ல நண்பர்கள், அதை சொல்லு. இப்போ நீங்கள் அழகாக கேள்வி கேட்குறீங்க பாருங்கள். உறவுன்றது வேறு சார், அதெல்லாம் இப்போ நண்பர்கள் எப்படின்னு கேட்குறீங்களே, அதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? நான்லாம் நியூ காலேஜில் படிக்கும் போது எனக்கு 1 இயர் ஜூனியர் அவர் சரத் சார். பெரிய நிகழ்ச்சி என்னென்னா, அவர் மிஸ்டர் யூனிவர்சிட்டி ஒட்டப்பெல்லாம் ஜிம்முன்னு இருக்கும். ஆனால் காலேஜில் ஹீரோ நான் தான். சரத் சார் என்னோட படித்தார், எனக்கு 1 வருஷம் ஜூனியரு. இருந்தாலும் காலேஜில் ஹீரோ நான் தான். இப்போவும் அடித்து சொல்கிறேன். ஏன்னா இன்டர் காலேஜ் காம்படிஷனாக எல்லாருக்கும் எதிர்பார்க்குறது ராதாரவி எப்போ வருவார். அதனால் அந்த காலத்துலேருந்தே பழக்கம் எனக்கு சரத் சார். சரத்துக்கிட்ட போய் நான் என்ன செஞ்சேன்னா, ஊர்வலம் போகிறோம். ஊர்வலம் போகும்போது யாரும் வெத்தலை கடையை அடிக்கக்கூடாது, யாரும் கவர்மெண்ட் பஸ் அடிக்கக்கூடாது இப்படின்ற ஒரு தோராயத்தில் வச்சுக்கிட்டு அவர் எக்கனாமிக்ஸ் படிக்கிறார், நான் ஃபிலாசபி. நான் ஃபைனல் இயர், அவர் செகண்ட் இயர். ஊர்வலம் போகிறோம். ஆனந்த் தேட்டராண்ட போகும்போது வெத்தலை கடவுளை பூந்துட்டாங்க அந்த பயலுக. நம்ம பசங்க தான், அது எப்பவுமே மூட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அதெல்லாம் ஒரு ஜாலியாக வேணும்னே பழம் எடுக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் இல்லை, ஒரு மூடு, ஒரு ஜாலிக்காக அப்படிலாம் பூந்துட்டாங்க. அப்போ பஸ்ஸு அடிச்சிட்டாங்க. பஸ்ஸு அடிக்க போகும்போது நான் பார்த்தது சரத் சார் டக்குன்னு ஏஞ்சி முன்னாடி நின்னார், சட்டையை கட்டிட்டார் மனுஷன். ஒரு கல் பட்டுச்சுன்னா முதல்ல என் மேலே படட்டும், அதுக்கப்புறம் தான் அது மேலே, என் மேலே தான் படணும் முதல் கல் அப்படின்னு வான் பண்ணார். அப்போ தான் நான் பார்த்தேன். அன்னைக்கு ஹீரோ ஆனது தான் சரத், இன்றைக்கி வரைக்கும் ஹீரோ தான் எனக்கு. அப்படி ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டன்ட் என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. அண்ட் ஐ ஹவ் சீன் சரத் பின்னாடி பையை வச்சுக்கிட்டு, இந்த ஹேவ்சேக் பேக்கை பின்னாடி மாட்டிக்கிட்டு புல்லட்டில் போவாப்பில். இப்போலாம் பெங்களூரில் கூட அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இன்னொன்று சரத் சார்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம், நான் இங்கேருந்து ஹைதராபாத் போய் அவர் இந்த கௌதம் மேனன் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ போய் நான் பார்த்து பேசி, நீங்கள் நடிச்சங்க தலைவராக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். அப்போவே எனக்கு தெரியும் தலைவலியை உண்டாக்குறோம் அவருக்குன்னு. இருக்கட்டுமே, நான் 14 வருஷம் அனுபவிக்கலையா, 6 வருஷம் விஜயகாந்த் இருந்தார். அப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்து போயிட்டார். அதனால் சரத் சாரை கூப்பிட்டேன். விஜயகாந்துக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, சரத்குமார் சார் வந்து செக்ரட்டரியாக இருந்தது, எல்லா ஒர்க்கும் அவர் பண்ணிவிடுவார். நான் கமிட்டியில் இருந்தேன். அப்புறம் இப்போ இவரை தலைவராக கொண்டாட வரும்போது அவர் சொன்னார், நீங்கள் வாங்க செக்ரட்டரியாக, நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னார். சரிங்க நானே வரேங்கன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி வந்தேன், அவரை கொண்டாந்தேன். அதாவது இளைஞர்கள் வரணுன்ற ஆசையை வந்து நம்ம யாருமே தடுக்கவும் கூடாது, தடுக்கவும் முடியாது. நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க லாங்குவேஜ் வந்து வேகமாக இருக்குது. பட் அவங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், எந்த இளைஞர்களுமே தெரிஞ்சுக்கணும். நாங்கள் இளைஞராக இருந்து தான் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வரோம். ஸோ எங்களுக்கும் அந்த வேகம் இருக்குது, விவேகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரேடியாக நம்ம தான் 6 அறிவு வேலை செஞ்சதுன்னு நினச்சிக்கிட்டு சொல்லக்கூடாது. எல்லோரும் எங்களுக்கும் 6 அறிவு இருக்குது, வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. விஸ்வரூப நேரத்தில் சகோதரர் கமலஹாசனுக்கு ஒரு ப்ராப்ளம்னு அவர் டிவியில் பேட்டி கொடுத்தாரு. நான் போய் மத்தியானமே போய் நான் நின்றுவிட்டேன். நின்று என்ன செய்ய முடியும்? விஸ்வரூபத்தை வெளியே கொண்டாட முடியுமா? கொண்டாட முடியாது. சிம்பத்தி தான். கமலஹாசனுக்கு நாங்கள் நிற்கிறோம் சொல்லிவிட்டு, கமல் சாரோட நிற்கிறோன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம். என்னுடைய பாலிய நண்பர் கமல், அவருக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் போய் நிற்கிறது தான் நியாயம். போய் நின்னேன். அப்புறம் பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரிஞ்சு ராத்திரி வந்தார் சரத்குமார். இங்கே இந்த ஹைதராபாத்லேருந்து டெல்லி போக வேண்டியவர் கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்தார். இங்கே வந்து 10-11 மணி இருக்கும், 10-10:30 இருக்கும். என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டார். வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன், ஓடி வந்துட்டேன். என்னங்கன்னு கேட்டேன். கமல் வீட்டுக்கு போகிறோம் வாங்க. நான் சொன்னேன், போகலாம், என்ன விஷயம்? ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறியா இல்லை என்ன செய்ய போகிற? இல்லை ஒரு விஷயம் இருக்கு வாங்க. போனார். அவர் எம்எல்ஏவாக இருக்கார், சிட்டிங் எம்எல்ஏ. ஸோ அவர் போனார், எல்லாம் பேசணும். நைட்டு 1:30-2 மணி வரைக்கும் கமல் சார், சரத் சார், நான் எல்லாம் பேசி கீசி ஒரு முடிவுக்கு வந்து, அடுத்த நாள் இதை முடிவுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ற நேரத்தில் அவர் இல்லை, கமல் சார் இல்லை.
அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அது மாதிரி கரெக்டாக பண்ணாங்க, முடிஞ்சும் போச்சு ப்ராப்ளம். பட் அதுக்கப்புறமா வந்து இல்லை நடிகசங்கம் என்ன செஞ்சு யாரோ ஒருத்தர் கேட்கும்போது ஒரு மன கஷ்டம் வரும்ல. இது தெரியாமல் சொல்லுவது. இதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை இளைஞர்கள் எல்லாம் துடிப்பாக கேட்குறாங்க. இளைஞர்கள் உள்ளே வர்றது நல்லது, ஆனால் பாதை மட்டுமே சரியில்லை, அவ்வளோதான். வழியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்கன்னா ஈஸியான விஷயம். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் என்னடா பேசி அளவலாவி நல்லபடியாக குசும்பாக கேட்காம அன்பாக கேட்டு நல்ல அன்பாக பதிலை வாங்கினேன். இது எந்த விதத்துலையும் கான்ட்ரடிக்டரியாக இல்லாமல். ஏன்னா இந்தியா கிளிட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி என்ன எடுத்தாங்க, ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். எல்லோரும் பாராட்டின மாதிரி இதையும் பார்க்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களும் பாராட்டி ரசித்து கேட்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராதாரவி.